Hi everyone, this is Vivekanandan. Welcome to Vivek A to Z Chemistry YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிடக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ரிடக்ஷன்ஸ். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஓகேங்களா, ரெண்டும் கம்ஸ் அண்டர் கார்பனைல் காம்பவுண்ட் இல்லைங்களா. ஸோ கார்பனைல் காம்பவுண்டான ஆல்டிஹைட் கீட்டோனை ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் அப்படின்றது கிடைக்கும். பிரைமரி ஆல்கஹால். அதுவே உங்களுக்கு கீட்டோனை ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த ரெடியூஸ் பண்ணுற ஏஜென்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட் இதெல்லாம் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்டிஹைடை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடு வந்து ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறது, இதை இந்த ரியாக்ஷன்ஸை ஹைட்ரஜனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஃபைன் டிவைடட் மெட்டல். இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைன் டிவைடட் மெட்டல். அதாவது த பீஸ் வந்து சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஷுட் பி இன் ஸ்மால். ஓகேவா, அதுதான் வந்து ஃபைன் டிவைடட் பார்ட்டிகல்ஸ். அப்போ என்னென்னலாம் மெட்டல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம், பெலேடியம், நிக்கல் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பிடினா பிளாட்டினம், பிடினா பெலேடியம், என்ஐனா நிக்கல். அப்போ ஆல்டிஹைடில் ஹைட்ரஜனேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. அப்போ கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷனில் உங்களுக்கு கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ஆல்டிஹைடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்டிஹைடை நீங்கள் ஹைட்ரஜனேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் அப்படின்றது கிடைக்கும். பிரைமரி ஆல்கஹால். ஸோ கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். அதே மாதிரி உங்களுக்கு எஸ்டரை வந்து நீங்கள் கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணாலும் பிரைமரி ஆல்கஹால் தான் கிடைக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் இதுதான். ஸோ கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைடை நீங்கள் ஹைட்ரஜனேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால், கீட்டோனை ரெடியூஸ் பண்ணால் செகண்டரி ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது கீட்டோன். கீட்டோனை நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, அப்புறம் சோடியம் போரோஹைட்ரைடு NaBH4. ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷனில் hydrogen in the presence of platinum or palladium or nickel இதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன், இது ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது தெரிஞ்சிச்சு. ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால், கீட்டோனை ரெடியூஸ் பண்ணால் செகண்டரி ஆல்கஹால்ஸ். பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. CH3 இங்கே ஆர் வந்து ஒரு மெத்திலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எத்தனால் அப்படின்னு இருக்கும். இங்கே ரெண்டு சைட்லேயும் ஆர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும், ப்ரொப்பனாலாக இருக்கும். ஸோ 2 ப்ரொப்பனால் அப்படின்றது. ஸோ அசிட்டோனை நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 ப்ரொப்பனால் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்னா COOH. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு RCOOH, ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்களேன், CH3COOH. இது வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற செகண்ட் ஒன்று. நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ல செகண்ட் ஒன் மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் மெம்பர்
ஃபார்மிக் ஆசிட்ஸ். இதை வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலயமா கார்பாக்சிலிக் ஆசிட்டை வந்து நீங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். ஓகேங்களா. ஆனால் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் ரியேஜென்ட். இந்த எக்ஸ்பென்சிவ் ரியேஜென்ட்டை வச்சு நீங்கள் வந்து பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் மெத்தடு இருக்குது. என்ன அது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆசிட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஆல்கஹால் பை கன்வெர்ட்டிங் தம் டு எஸ்டர். ஆசிட்னா கார்பாக்சிலிக் ஆசிட்னா COOH இருக்கணும். இது ஆசிட். என்ன ஆசிடு? கார்பாக்சிலிக் ஆசிட். அதுவே எஸ்டர் இருக்கு அப்படின்னா RC+O இது என்னதுங்க? எஸ்டர். ஓகேவா. ஸோ இந்த எஸ்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடை ஃபஸ்ட்டு நம்ம எஸ்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எஸ்டரை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பிரைமரி ஆல்கஹாலாக நம்ம என்ன பண்ணுறோம் மாற்றுறோம். ஸோ இந்த கன்வர்ஷன்ஸ் மூலயமா நம்ம கமர்ஷியல் மெத்தடை வந்து இந்த கமர்ஷியலாக இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன் இந்த ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ரியேஜென்ட். அப்போ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு ஒரு ஆல்கஹாலை ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன்ஸ் நடந்து எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. அசிடிக் மீடியம். சரிங்களா. இந்த எஸ்டரை கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆல்கஹால் இதுவும் பிரைமரி ஆல்கஹால், இதுவும் பிரைமரி ஆல்கஹால். சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH3COO CH3ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா CH3CH2OH ப்ளஸ் CH3OH அப்படின்ற மெத்தனால் அண்டு எத்தனால் அப்படின்றது ப்ரிப்பேர் ஆகும். இங்கே கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பிளாட்டினம் போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதுதான் என்னது ரிடக்ஷன் ப்ராசஸ். லாஸ்ட்டாக திரும்பவும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க நல்லா. அல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால், கீட்டோனை ரெடியூஸ் பண்ணால் செகண்டரி ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால். ஓகேங்களா. கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் அல்டிஹைடை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க. ஹைட்ரஜனேஷனாலே ரிடக்ஷன் மெத்தட் இல்லையா. ரிடக்ஷன்னாலே என்னது அடிஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ பிரைமரி ஆல்கஹால் அப்படின்றது கிடைக்குது. எஸ்டரை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணும்பொழுது அதாவது ரிடக்ஷன் ப்ராசஸ் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேங்களா. நல்லா தரவாக புரிஞ்சிச்சுங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ராப்ளம் சம்ஸு கொடுத்துருப்பாங்க. இதோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் பியூட்டனால், கேட்டலிட்டிக் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் பியூட்டனால். பியூட்டனால் என்ன ஃபார்முலா? AL கொடுத்துருக்காங்க. அப்போ அல்டிஹைடு இல்லையா. CH3 CH2 CH2 CHO. ஓகேவா. கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். அப்போ ஹைட்ரஜன் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் இல்லை நிக்கல், ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. பிளாட்டினம், பெலேடியம், நிக்கல் ஏதோ ஒன்றா போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணும்பொழுது இந்த இடம் என்னவா ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹாலாக மாறிடும். அப்போ CH3 CH2 CH2OH அப்போ பிரைமரி ஆல்கஹாலாக மாறிடுச்சு. இதுதான் என்னது கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா. புரிஞ்சிச்சிங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரோட டாபிக் வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.